எனது அருமை தஞ்சை பாராளுமன்ற தொகுதி மக்களே வணக்கம். நடைபெற இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வேட்பாளராக உங்கள் மத்தியிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகின்றேன். பெரியோர்களே, தாய்மார்களே, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக நல்லாட்சி, ஊழலற்ற ஆட்சியை நாட்டிற்கு மட்டுமின்றி மக்களுக்கும் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். உலக நாடுகள் எல்லாம் போற்றக்கூடிய ஒரு தலைவனாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உயர்ந்திருக்கின்றார். உலக அளவில் இந்தியனுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே தாமரை சின்னத்திற்கு வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் பெரியவர்களே. அதே நேரத்தில் கடந்த 3 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சியாக, வாரிசு அரசியலை செயல்படுத்தக்கூடிய ஆட்சியாக, தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களை, பெண்களை எல்லாம் போதைக்கு அடிமையாக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக, போதைப் பொருட்கள் கடத்தலுக்கெல்லாம் துணை போகக்கூடிய ஒரு ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டுமா, அல்லது இந்த நாட்டை உயர்த்தி பிடிக்கக்கூடிய, நாட்டை பாதுகாப்போடு வைத்திருக்கக்கூடிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டுமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் பெரியவர்களே. நான் கடந்த 30 ஆண்டு காலமாக நான் சார்ந்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்திற்காக மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். நான் கடந்த 2014 தேர்தலில் தஞ்சை தொகுதியிலே போட்டியிட்டு உங்கள் மத்தியிலே போட்டியிட்டு ஒரு தோல்வியை தழுவிருக்கின்றேன் பெரியவர்களே, தாய்மார்களே. நான் தேர்தலில் தோல்வியுற்றாலும் கூட கடந்த 10 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக நம்முடைய பகுதி மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேகதாதுவிலே அணை கட்டக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் சரி, நிலக்கரி சுரங்க 7 அறிவிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நான் மக்களோடு நின்றிருக்கின்றேன். அதே போல மத்திய அரசாங்கத்தின் மூலமாக நம்முடைய பகுதிக்கு வர வேண்டிய சாலை பணிகளாக இருந்தாலும் சரி, ரயில்வே திட்டங்களாக இருந்தாலும் சரி, இவற்றிற்கெல்லாம் மத்திய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைத்து பல விஷயங்களை நிறைவு செய்திருக்கின்றேன். நான் மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது மீனவர்களை அழைத்து சென்று அங்கு இருக்கக்கூடிய மீனவர்களை விடுவிப்பதற்காக மத்திய அமைச்சர்களை சந்தித்து நடவடிக்கை எடுத்திருக்கின்றேன். உண்ணாவிரத போராட்டங்கள், சைக்கிள் பேரணிகள், சாலை மறியல்கள், இப்படி தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக நம்முடைய தஞ்சை தொகுதி மக்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கின்றேன், உழைத்துக் கொண்டிருக்கின்றேன், முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் கடந்த 6 முறை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்முடைய தொகுதியில வாக்களித்திருக்கின்றோம் பெரியவர்களே. 6 முறை வாக்களித்த பாராளுமன்ற உறுப்பினர் நம்மை சந்தித்திருக்கின்றாரா, நன்றி சொல்ல கூட வந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லது மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்திருக்கின்றார்களா, போராடி இருக்கின்றார்களா, தஞ்சை வளர்ச்சி அடைந்த தொகுதியாக மாற்றுவதற்காக மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை அதிகம் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்திருக்கின்றார்களா, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம், பெண்கள் எல்லாம் வேலை தேடி திருப்பூருக்கும், கோயம்புத்தூருக்கும், சென்னைக்கும், வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இதை மாற்றுவதற்காக விவசாயம் சார்ந்த, தென்னை சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்காக முயற்சி எடுத்திருக்கின்றார்களா என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை என்று தான் சொல்லக்கூடிய நிலை நம்முடைய தஞ்சை தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள், தாமரைக்கு வாக்களியுங்கள். நான் கடுமையாக உழைக்கக்கூடியவன். 5 ஆண்டு காலம் உங்களுக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். கண்டிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களை அதிகமாக கொண்டு வர என்னால் முடியும். மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை அதிகமாக கொண்டு வர என்னால் முடியும். மத்திய அரசாங்கத்தின் மூலமாக தொழிற்சாலைகளை கொண்டு வர என்னால் முடியும். நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களியுங்கள், தாமரைக்கு வாக்களியுங்கள். நான் என்றைக்கும் உங்களுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். நிச்சயமாக உங்களை தேடி வந்து உங்களுடைய பிரச்சனைகளை அறிந்து செயல்படுத்தக்கூடியவனாகவும் நான் இருப்பேன் என்பதை சொல்லி தாமரைக்கு வாக்களியுங்கள், வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.